இந்த வீடியோல நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ பத்தி பார்க்க போறோம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா வந்து எல்லா டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸோட ஓவர்வியூ அதாவது அது என்ன மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது, அதோட பிரின்சிபல் என்ன, அதுல முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம டக்கு டக்குன்னு பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு மைக்ரோஸ்கோப்பையும் வந்து ஸ்பெசிஃபிக்கா டீடைல்டா வந்து செப்பரேட் வீடியோவா வந்து போடுறேன். அதையும் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஓகே, இப்ப கன்டென்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம கன்டென்ட்குள்ள போயிரலாமா? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வந்து இருக்கும். அது என்ன கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா வந்து நம்ம ஒளி குவி லென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒளி குவி லென்ஸ் அப்படின்னா வந்து நம்ம சிம்பிளாக பேசிக்காக அந்த மேக்னிஃபைங் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இப்போ ஏதாவது ஒரு பேப்பரை வந்து எரிய வைக்கிறதுக்கு இல்லை யாரும் இப்போ டெக்ஸ்ட்லையாவது சூடு வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல சன்லைட்டில் வச்சு. ஸோ அந்த தான் வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு எல்லா லைட்டையும் வந்து கேதர் பண்ணி நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல வந்து அனுப்பும். ஸோ அதுதான் அதோட வேலை. அதை தான் வந்து நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல வந்து யூஸ் பண்றோம். ஒரு சிங்கிள் கான்வெக்ஸ் லென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இது எத்தனை மடங்கு வந்து பெருசாக்கும் அப்படின்னா 10x மேக்னிஃபிகேஷன் வரைக்கும் பண்ணும். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து 10 மடங்கு வந்து பெருசா வந்து காட்டும். அதுதான் இதோட அதிகபட்ச மேக்னிஃபிகேஷனு. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்செக்ட்ஸ் பார்க்கலாம், ஆல்கே பார்க்கலாம், ஃபங்கை பார்க்கலாம், அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். அதாவது சில இந்த மெக்கானிக் ஷாப் இந்த ஃபோன் ரிப்பேர் பண்ற கடையிலலாம் வந்து இந்த ஒரு ஒரு கண்ணுல ஒரு லென்ஸை வச்சுட்டு அப்படியே பார்ப்பாங்கல்ல. ஸோ அதோட லிமிடேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து லோ மேக்னிஃபிகேஷன், லோ ரெசல்யூஷன் அண்ட் இமேஜ் கான்ட்ராஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு லென்ஸ் தான் யூஸ் பண்றோம், அதுல இருந்து எவ்வளவு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இப்போ செகண்ட் நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பத்தி பார்க்க போறோம். ஸோ சிம்பிள்ல இருந்து காம்பவுண்ட். காம்பவுண்ட்னா என்ன? ஒரு 2, 3 விஷயம் சேர்ந்தது தான் நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி காமன்லி யூஸ்டு மைக்ரோஸ்கோப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான். அதாவது நம்ம ஸ்கூல்ஸ்ல நம்ம காலேஜ்ல இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான். இதுல வந்து 2 லென்ஸ் வந்து இருக்கும். அப்ஜெக்டிவ் லென்ஸ், ஆக்குலர் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த டைப்ஸ் ஆஃப் இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பை பத்தி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணு வைக்கிறது தான் வந்து ஆக்குலர் லென்ஸ், இந்த கீழே இருக்கிறது தான் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ 2 டைப் ஆஃப் லென்ஸை வச்சு நம்ம இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நாப்ஸ் வந்து இருக்கும், இலுமினேட்டர் அதாவது கீழே இருக்க லைட் சோர்ஸ் தான் இலுமினேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டயஃப்ராகம், கண்டென்சர், இதெல்லாம் வந்து லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ பொருட்கள் இருக்கனால தான் இதை வந்து நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 10x, இப்போ வந்து அதை விட இன்னும் 10 மடங்கு. ஸோ 100 மடங்கு வந்து இப்போ ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம 100 டைம்ஸ் வந்து பெருசா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட மேக்னிஃபிகேஷன் இது எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம காமனா யூஸ் பண்ற நிறைய லேப்ஸ்ல இதுதான் வந்து இருக்கும். மைக்ரோபயாலஜி லேப், பேத்தாலஜி லேப், ஹெமட்டாலஜி லேப். ஸோ எல்லாத்துலயும் வந்து இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதோட சின்ன சின்ன டிஃபரன்ஷியேஷன் தான் நம்ம அடுத்து பார்க்க போற எல்லா மைக்ரோஸ்கோப்புமே. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எல்லா மைக்ரோஸ்கோப்பையும் நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் சொல்லலாம். ஆனா அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ், சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை ஒரு வேற பேர்ல வந்து சொல்லுவாங்க. இப்போ இதுல என்ன லிமிடேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நமக்கு தின் வந்து ஸ்டெயின்டு ஸ்பெசிமன் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸ்டெயின் பண்ணாம அந்த ஸ்பெசிமனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைட் வந்து பாஸ் ஆகி கிளியரா வந்து தெரியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டெயின் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்த கிராம் ஸ்டெயினிங், அப்புறம் இந்த காட்டன் ப்ளூ ஸ்டெயினிங், இதெல்லாம் வந்து பண்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்பெசிமனை வந்து நல்லா பார்க்கறதுக்காக. ஏன்னா இதுல ஸ்டெயின் பண்ணாம பார்த்தோம் அப்படின்னா லைட் வந்து நமக்கு பாஸ் ஆயிடும். அதே மாதிரி அந்த ஸ்பெசிமன் வந்து தின்னா வந்து இருக்கணும். திக்கா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைட் வந்து நமக்கு பாஸ் ஆகாது. லைட் பாஸ் ஆனாதான் நமக்கு வந்து அது விசிபிளா வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ஸ்ல இருக்க லிமிடேஷன். இப்போ மூணாவது என்ன டைப்ன்றதை பார்த்துடலாமா? ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோப். ஆக்சுவலி நம்ம அதில் என்ன ஒரு டிராபேக் இருந்துச்சோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அந்த ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோப். ஸோ பேர்லேருந்தே தெரியுது ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னா வந்து மின்றது. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு டார்கெட் ஏதாவது ஒன்று, இப்போ நம்ம ஏதாவது ஒரு செல்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் எனக்கு எது முக்கியமாக தேவையோ அதை மட்டும் நம்ம மின்ன வச்சு பார்க்குறது. அதில் ஜிக்னா பவுடர் போட்டு பார்த்தோம்னா அது மட்டும் மின்னுள்ள அந்த மாதிரி. ஸோ அதான் பேசிக்கான கான்செப்ட். இப்போ இதோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரசன்ஸ் ஆர் பாஸ்போரசன்ஸ் இஸ் யூஸ் டு ஜெனரேட் அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ் ஆஃப் ஸ்பெசிமன். அதாவது நம்ம ஃப்ளூரசன்ஸோ இல்லை பாஸ்போரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்பெசிமனை வந்து என்லார்ஜ் பண்ணி பார்க்கறது தான் ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோப்போட பிரின்சிபல். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரி ஆர்க் லேம்ப். அதாவது நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் பல்பு தான் வந்து லைட்டு தான் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து மெர்க்குரி ஆர்க் லேம்ப் வச்சிருப்பாங்க, எக்ஸைட்டேஷன் ஃபில்டர் வச்சிருப்பாங்க, எமிஷன் ஃபில்டர் வச்சிருப்பாங்க, டைக்ரோமேட்டிக் மிரர் வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் குறிப்பிட்ட வேவ்லென்த் ஆஃப் லைட்டை மட்டும் அனுப்புறதுக்கு. ஏன்னா சில
டைஸ் எல்லாம் வந்து இருக்கும், சில ஃப்ளோரசன்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த் ஆஃப் லைட் பட்டா மட்டும்தான் அது வந்து மின்னும். மற்றபடி வேற வேற வேவ் லென்த் லைட் வந்துச்சு அப்படின்னா அது மின்னாது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இத்தனை எக்ஸைட்டேஷன் ஃபில்டர், எமிஷன் ஃபில்டர், டைக்ரோமேட்டிக் மிரர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாமே இதுக்குள்ளே வந்து இருக்கும். நம்ம குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ஆஃப் லைட்டை மட்டும் அனுப்பி நம்ம வந்து அந்த நம்மளோட ஸ்பெசிமனை வந்து மின்ன வைப்போம், ஃப்ளூரசன்ஸ் பண்ண வைப்போம். ஸோ இதில் சில காமனாக யூஸ் பண்ணுற ஃப்ளூரசன் டைஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரோசின், ரோடாமைன், அப்புறம் வந்து சயானைன், அப்புறம் வந்து மேலக்கைட் கிரீன், இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ இப்போ ரோடமைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து செல்லோட மைட்டோகாண்ட்ரியா வந்து நமக்கு ஸ்டெயின் பண்ணி வந்து காட்டும். ஸோ ரோடமைன்ல ஏதாவது ஒரு ஸ்பெசிமென்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா அது மைட்டோகாண்ட்ரியால போய் அட்டாச் ஆயிரும். ஸோ நம்ம இதில் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது நமக்கு மைட்டோகாண்ட்ரியா மட்டும் மின்னும். ஸோ அதை வச்சு நம்ம கிளியரா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக தான் வந்துருக்கும். ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோப்போட அந்த இமேஜஸ் பார்க்கவே வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஸோ ரெட் கலரு, கிரீன் கலரு, அந்த மாதிரி வந்து நமக்கு எந்த டார்கெட் ஆர்கனல் வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் டு ஸ்டடி லிவிங் செல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஸ்டெயின் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதனால சில மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து செத்து, நம்ம வந்து செல் ஆர்கனல்ஸ் நம்ம வந்து இன்னும் நல்லா கிளியராக வந்து பார்க்கலாம். அண்ட் ஐடென்டிஃபை ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ், ஆன்டிஜென்ஸ், இம்யூனோகுளோபின். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்கனலோ இல்லை ஏதோ ஒரு ப்ரோட்டீனோ அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணி அதை வந்து நம்ம இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணலாம். ஸோ தே ஆர் வெரி ஹை சென்சிட்டிவிட்டி. ஸோ இது வந்து நம்ம சின்ன ஒரு ப்ரோட்டீனாக இருந்தாலும் அதில் டை அட்டாச் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்லா இன்னும் கிளியராக வந்து தெரியும். ஸோ இது நல்லா சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா போட்டோடாக்சிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூரோஃபோர். ஸோ சில நம்ம யூஸ் பண்ணுற இந்த டைஸ் வந்து சில செல்ஸுக்கு வந்து போட்டோடாக்சிக் எஃபெக்ட், அதாவது ஏதாவது அதை வந்து அடைய வைக்கலாம். ஸோ அதனால எல்லா செல்ஸுக்கும் வந்து நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோபி. ஓகே, இப்போ ஃபோர்த் டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ அதாவது பேர்லேயே வந்து இருக்கு கான்ட்ராஸ்ட், ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். நமக்கு லைட் வந்து இன்னும் நல்லா தெளிவாக வந்து தெரியும். ஸோ என்ன இப்போ எப்படி சொல்றது, இப்போ இங்கே இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு அந்த செல்ஸும் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டுக்கும் நம்ம பெருசாக வித்தியாசம் வந்து தெரியல, ஒரு மாதிரி ஒரு டெல்லாக வந்து இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் லைட் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. இது நமக்கு ஸ்பெசிமென்லாம் நல்லா திக்காக தெரியுது, பேக்ரவுண்ட்லாம் வந்து கம்மியாக தெரியுது. ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு வந்து சொல்றோம். Due to difference in thickness and refractive index of the different specimens, a small phase shift in the light occurs. அதாவது நம்ம யூஸ் பண்ற ஸ்பெசிமெனுக்கும் நம்ம அதுல இருக்க பேக்ரவுண்டுக்கும் வந்து ஒரு திக்னஸ் வேரியேஷன் வந்து இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லைட் வந்து படும்போது அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு வந்து லைட் டிராவல் ஆகும்போது நம்ம அதோட பாத் வந்து மாறும். ஸோ இப்போ நமக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம ஸ்பெசிமென்ல இருக்க ஒரு திக்னஸ்க்கு வந்து லைட் டிராவல் ஆகும்போது அதோட லைட் இன்டென்சிட்டி வந்து மாறும். அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணி நமக்கு வந்து ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அக்கர்ஸ் when the light passes through the specimen. அதாவது ஒரு ஸ்மால் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க, திக்னஸ் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து. This phase shift can be changed into difference in the light intensity. ஸோ அதனால நமக்கு லைட் இன்டென்சிட்டி அந்த நம்ம லென்ஸ்ல பார்க்கும்போது லைட் இன்டென்சிட்டியும் வந்து மாறும். அதனால நமக்கு சில இடம் வந்து திக்கா வந்து தெரியும், சில இடம் வந்து லைட்டா வந்து தெரியும். அதை வச்சு நமக்கு ஸ்பெசிமென் வந்து இன்னும் நல்லா கிளியரா வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ which will produce more contrast in the image. கன்சிஸ்ட் ஆஃப் இதில் வந்து எதை வச்சு இந்த டெக்னிக் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபேஸ் பிளேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பார்ட், இது வந்து ஃபேஸ் பிளேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதனால தான் இந்த லைட் இன்டென்சிட்டி சேஞ்ச் வந்து நமக்கு தெரிஞ்சு நமக்கு இமேஜ் வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் பிரின்சிபிள். இது எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்சர்விங் லைவ் செல்ஸ் இன் இட்ஸ் நேச்சுரல் ஃபார்ம் வித்தவுட் ஸ்டெய்னிங். ஸோ ஸ்டெயினே பண்ணாமல் ஒரு லைவ் செல்லை வந்து நம்ம இதில் வந்து அதோட நேச்சுரல் ஃபார்ம்லேயே வந்து பார்க்க முடியும். இதில் என்ன ஒரு லிமிடேஷன் அப்படின்னா நோ ஐடியல் ஃபார் திக் ஸ்பெசிமென். அதாவது இப்போ ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லைட் இன்டென்சிட்டி வந்து சரியாக வந்து மாறாது. அதுக்கு தின்னாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன லைட் இன்டென்சிட்டி வேரியேஷனை வச்சு நம்ம வந்து அந்த ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா லைட்டே பாஸ் ஆகாது, அப்போ நமக்கு வந்து அந்த வேரியேஷன் வந்து தெரியாது. ஸோ இதுதான் இதுல இருக்க லிமிடேஷன். இப்போ ஃபிஃப்த் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இருக்கலே ரொம்ப அட்வான்ஸ்ட் அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஒரு ஹை ப்ரொஃபைல் மைக்ரோஸ்கோப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான். ஸோ பேர்ல இருந்தே தெரியுது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து லைட் சம்பந்தப்பட்ட மைக்ரோஸ்கோப் தான். பட் ஆனால் இது வந்து எலக்ட்ரான். ஸோ ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் பீம்ஸ் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் லைட் ரேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம லைட் ரேஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து லைட் சோர்ஸ் தான், லைட்ல இருந்து நம்ம டிஃபரெண்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா
நம்ம வந்து எலக்ட்ரானை வந்து பீம் பண்ணுவோம். ஸோ லைட்டுக்கு பதிலாக எலக்ட்ரான் அனுப்புவோம் பாருங்களேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லைட் ரேஸ் டு இலிமினேட் த ஸ்பெசிமன், மேக்னிஃபிகேஷன் அப் டு இங்கே பாத்துங்க இது எத்தனை ஜீரோ இருக்கு, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, லேக், 10 லேக் மேக்னிஃபிகேஷன். நம்ம எங்க 100 மேக்னிஃபிகேஷன்லேருந்து இப்போ வந்து 10 லேக் மேக்னிஃபிகேஷன் வரைக்கும் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்கலாம். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதை வந்து லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நமக்கு லைட் சோர்ஸ்க்கு பதிலாக எலக்ட்ரான் பீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 10 லேக் டைம்ஸ் வந்து மேக்னிஃபை பண்ணக்கூடியது. இதில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டெம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் செம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரையோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து இதையும் செம்னு தானே சொல்லணும், கெம்னு வச்சுக்கோமா, சரி ஓகே, சிஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரெம்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஸ்கேனிங் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதை வந்து ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்குள்ளேயே நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டலோகிராஃபி, நானோ டெக்னாலஜி, அப்புறம் வைராலஜி, ஃபாரன்சிக்ஸ்லாம் வந்து இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம பேசிக் ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் கூட வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ அதனால கிறிஸ்டலோகிராஃபி, நானோ டெக்னாலஜி, இப்போ மைக்ரோலேருந்து நானோ லெவல் வரைக்கும் நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்கலாம். இதோட லிமிடேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலி இது கிட்டலாம் நம்மளை விடவே மாட்டானுங்க. எந்த ஒரு இன்ஸ்டியூட் போனாலும் சரி, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு ஒரு டெக்னீஷியன் வந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா தப்பாக பண்ணுறாங்களான்னு கூட தெரியாது, நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ இதை எப்படி சொல்றது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு மிஷின். அதை வந்து நம்ம சும்மா ஹேண்டில் பண்ணி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றனால அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஸ்கில் டெக்னீஷியன் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரெக்வயர் வேக்கம் சிஸ்டம். ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு வேக்கம் வந்து தேவைப்படும். அதனால ஒரு ரூமே வந்து எடுத்திருப்பாங்க. அதில் வந்து ஒரு வேக்கம் கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க லிமிடேஷன்ஸ். ஓகே, இப்போ அடுத்து டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். ஸோ இது வந்து லைட் மைக்ரோஸ்கோப் தான். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒயிட்டா வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்பெசிமென்ஸ் வந்து பிளாக்கா வந்து தெரியும், பிளாக்கோ இல்லைன்னா திக்கா வந்து நமக்கு தெரியும். பட் இந்த டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா அது அப்படியே ஆப்போசிட்டா வந்து இருக்கும். இந்த பிக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர்ல இருக்கும், நம்மளோட ஸ்பெசிமென்ஸ்லாம் வந்து லைட் கலர்ல வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுதான் இதில் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், அதாவது டார்க் ஃபீல்டுனா அந்த பேக்ரவுண்டு அது வந்து டார்க்கா வந்து இருக்கும் இந்த மைக்ரோஸ்கோப்ல. எப்படி நடக்குது அப்படின்னா, இட் யூசஸ் ஒன்லி த லைட் ஸ்கேட்டர்டு பை த ஸ்பெசிமென் ஃபார் ப்ரொடியூசிங் பிரைட் இமேஜ் வித் டார்க் ஃபீல்ட் அரௌண்ட் த ஸ்பெசிமென். எல்லாத்துலயும் வந்து லைட் வந்து பாஸ் ஆகும், நமக்கு நடுவில் இருக்க இமேஜ்ல மட்டும் லைட் வந்து பிளாக் ஆகும். ஆனா இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இது நடுவில் இருக்க இந்த ஸ்பெசிமென்ல லைட் ஸ்கேட்டர் ஆகும்ல, அதை வந்து இது வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து டார்க்கா இருக்கும், நமக்கு ஸ்பெசிமெனை சுத்தி மட்டும் லைட் வந்து எரியும். மைக்ரோஸ்கோப்போட முக்கியமான பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஒப்பேக் டிஸ்க். ஸோ இதை வச்சு தான் இந்த லைட்டை வந்து ஃபில்டர் பண்றாங்க, நமக்கு பேக்ரவுண்ட் வந்து டார்க்கா வந்து இருக்கு. ஸோ தி மைக்ரோஸ்கோப் ப்ரொடியூஸ் ஹையர் ரெசல்யூஷன் அண்ட் பெட்டர் கான்ட்ராஸ்ட் தென் பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த லைட் மைக்ரோஸ்கோப்பை விட இது வந்து இன்னும் வந்து ஹையர் கான்ட்ராஸ்ட் வந்து கொடுக்குது. இப்போ ஆக்சுவலி பாருங்களேன், இப்போ என்னோட இதுலேயே வந்து இப்போ நான் ஒயிட் கலர்ல பேக்ரவுண்ட் வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த இமேஜஸ் இதெல்லாம் வந்து சரியா தெரியாது. இதுவே நான் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வச்சனால தான் இந்த ப்ளூ கலர் ஹைலைட் பண்ணுது, இந்த இமேஜஸ் ஒயிட் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா தெரியுது. ஸோ இதுதான் அது பேசிக்கான ஒரு எப்படி சொல்றது பிரின்சிபல். ஸோ தேர் இஸ் நோ ஸ்டெயின் நீட் டு, இந்த ஸ்பெசிமெனுக்கு வந்து நம்ம ஸ்டெயின் வந்து தேவை கிடையாது. நம்ம வந்து நார்மல் ஸ்பெசிமென் அப்படியே நேச்சுரல் ஃபார்ம்ல இருந்தே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்சர்வ் மைக்ரோபியல் மொட்டிலிட்டி, அப்புறம் ஸ்பைரோகிட்ஸ், அப்புறம் அதர் தின் பாக்டீரியா கேப்சுலேட்டட் ஆர்கானிசம். ஸோ இந்த மொட்டிலிட்டி ஸ்டடி பண்றதுக்கு இந்த டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. இதோட லிமிடேஷன் பார்த்தோம் அப்படின்னா எனி கண்டாமினேட் லைக் டஸ்ட் இல்ல பார்ட்டிகல் கேன் ஸ்கேட்டர் லைட். ஸோ ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் வந்தா கூட அந்த லைட்டும் வந்து ஸ்கேட்டர் ஆகி நமக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் இமேஜ் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுதான் இதுல இருக்க ஒரே ஒரு காம்ப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப். ஸோ இல்லைன்னா ஸ்டீரியோ மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பேர்லேயே வந்து தெரியுது, டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா வந்து நம்ம இப்போ நார்மலாக பார்த்த எல்லா மைக்ரோஸ்கோப்பும் நமக்கு வந்து 2D இமேஜில் தான் வந்து தெரியும். இப்போ ஒரு ஸ்லைடு வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்லைடில் என்ன இருக்குது அப்படின்றதான் தெரியும், அதுக்கு கீழே என்ன இருக்குது இல்லை சைடில் என்ன இருக்குன்றதுலாம் நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் யூசஸ் லைட்ஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெசிமென் டு ப்ரொடியூஸ் அ இமேஜ் ஆஃப் லோ மேக்னிஃபிகேஷன். அதாவது மேக்னிஃபிகேஷன் நம்ம கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் அந்த சுற்றி அந்த சர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து தெரியலாம். அதாவது இப்போ நம்ம பார்த்ததே இந்த லென்ஸை வந்து பிரிக்கலாம், இதை மூவ் பண்ணலாம்.
ஸோ திஸ் மைக்ரோஸ்கோப் கேன் வியூ 3D ஆப்ஜெக்ட்ஸ் அன்லைக் அதர் லைட் மைக்ரோஸ்கோப். ஸோ இதில் வந்து நம்ம 3D இமேஜஸை வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் 2D, இப்போ ஒரு ஒரு செல்லு வைக்கிறோம் அப்படின்னா அந்த செல்லு மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஒரு ஸ்லைடு இருக்குது அப்படின்னா இந்த செல்லு மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் இந்த செல்லுக்கு கீழே என்ன இருக்குது, இந்த 3D இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து இந்த ஸ்டீரியோ டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டீரியோ ஹெட்னு வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த லென்ஸை மூவ் பண்ணும்போது சைடு பேக் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெசிமெனை வந்து வைப்போம். ஸோ இங்கே நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு 3D எஃபெக்ட் வந்து தெரியும். அதே மாதிரி 2 லைட் வந்து இருக்கும். கீழே ஒரு லைட் சோர்ஸ் வந்து இருக்கும், மேலே இருந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட்டையும் வந்து நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம். சில மைக்ரோஸ்கோப்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சைடில் வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைட் சோர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குது, அந்த கீழே இருக்க ஸ்பெசிமென் சைடில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டைசெக்டிங் மைக்ரோ சர்ஜரி ப்ரொசீஜர், சில மைக்ரோ சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஜியாலஜிக்கல் சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு, ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ கல் மாதிரி இருக்கும் ஜியாலஜிக்கல் அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்லைடில் வைக்க முடியாது, உடஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியாது, லோ மேக்னிஃபிகேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. ஸோ இதுதான் டைசெக்டிங் மைக்ரோஸ்கோப்போட ஓவர் வியூ. இப்போ லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டட் மைக்ரோஸ்கோப். ஸோ நம்ம மைக்ரோஸ்கோப்னா என்ன, நமக்கு காமனாக பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஐபீஸ் லென்ஸ் வந்து இருக்கும், அடுத்து கீழே வந்து ஒரு அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெசிமென் வந்து வைப்போம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் சோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து நமக்கு லைட் சோர்ஸ் வரும், மேலே இப்படி தான் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பு கீழேருந்து மேலே தான் இருக்கும். ஆனால் இந்த இன்வெர்டட் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தலைகீழ வந்து இருக்கும். நம்ம லென்ஸ் வந்து ஆக்சுவலி இங்கே கீழே நம்ம பார்க்குற கண்ணு வந்து கீழே வந்து இருக்கும், அவங்க இப்படி தான் வந்து பார்ப்பாங்க. லைட் சோர்ஸ் வந்து மேலே இருக்கும். ஸோ அப்படியே தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து இன்வெர்டட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல லைட் சோர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம சிமெண்ட் வச்சுட்டு ஸோ இப்படி வந்து அப்படியே தலைகீழ மேலேருந்து கீழே வந்து வரும். So the illuminator and condenser are above the stage and objective lens are below the stage. So objective lens இதெல்லாம் வந்து கீழே வந்து இருக்கும், நமக்கு condenser, light source இதெல்லாம் வந்து above upல வந்து இருக்கும். In this type we look upward to see the specimen. So நம்ம மேல இருந்து கீழே பார்க்காம கீழே இருந்து மேலே வந்து பார்ப்போம். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சில டெக்னிக் இருக்கு, அனிமல் செல் கல்ச்சர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம டீ ஃபிளாஸ்க் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நம்ம செல்ஸ் எல்லாமே இந்த ஃபிளாஸ்கோட அடியில தான் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ கீழே தான் வந்து ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து பார்க்குறோம், மேலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக வந்து தெரியாது. இதுவே நம்ம கீழே இருந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொன்று வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ அதனால தான் இந்த இன்வெர்டட் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின்லி யூஸ்ட் இன் செல் கல்ச்சர். ஸோ இதை வந்து வேற எந்த பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது, அதான் இதோட இருக்க லிமிடேஷன். இதை தவிர நம்ம செல் கல்ச்சருக்கு இந்த இன்வெர்டட் மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ முக்கியமான மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. இது போக இன்னும் சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ் வந்து இருக்குது, நிறைய டெக்னிக் வந்து இருக்குது, சின்ன சின்னதாக மாடிஃபை பண்ணி நிறைய டைப்ஸ் வந்து கொண்டு வராங்க. இதில் சில டைப்ஸ் எல்லாம் வந்து சும்மா டக்கு டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்கஸ்டிக் மைக்ரோஸ்கோப். ஸோ அக்கஸ்டிக் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே லைட் யூஸ் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ளூரசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா சவுண்டு வேவை வச்சு மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சவுண்டு வேவ் வந்து வரும், அதில் இருக்கிற இந்த சவுண்டு வேவ் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத ரிசீவ் பண்ணி நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரு அதை பற்றிலாம் வந்து பார்ப்போம். அதுதான் அக்கஸ்டிக் மைக்ரோஸ்கோப். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அப்புறம் வந்து ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப், எஸ்பிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ப்ரோப் மாதிரி இருக்கும், அது வந்து இந்த சர்ஃபேஸ் ஒரு செல்லோட சர்ஃபேஸில் வந்து ஸ்கேன் பண்ணி உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நமக்கு சொல்லுவோம். அப்புறம் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப், ஏடிஎம், அழகிய தமிழ்மகன் அப்படின்னு அப்படி கிடையாது, அதாவது அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் லைட் சோர்ஸ், எலக்ட்ரான் சோர்ஸ்க்கு பதிலாக இங்கே வந்து அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அது வழியாக அதோட சோர்ஸ் வழியாக நமக்கு வந்து இமேஜ் வந்து தெரியும். அப்புறம் ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப், எஸ்டிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்ரே மைக்ரோஸ்கோப், ஸோ லைட் சோர்ஸ்க்கு வந்து இங்கே எக்ஸ்ரேவாக இருக்கும். அப்புறம் போலரைசிங் மைக்ரோஸ்கோப், இங்கே வந்து போலரைசிங் லைட் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. யூஎஸ்பி மைக்ரோஸ்கோப், ஸோ சும்மா நம்ம பென்ட்ரைவ் போடுற யூஎஸ்பி மாதிரி சில மைக்ரோஸ்கோப்லாம் வந்து இருக்குது டிஜிட்டலாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் லாஸ்ட் வந்து ஃபோல்டு ஸ்கோப். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் வர்றது தான் ஃபோல்டு ஸ்கோப். ஸோ நம்ம பேப்பர் மாதிரி தான் வந்து இருக்கும், இந்த ஓரிகாமி டெக்னிக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம நம்ம ஸ்லைடை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இப்படி ஃபோல்டு பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ரொம்ப ஈஸியான வந்து நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். அந்த மாதிரி போர்ட்டபுளாக இருக்கிறது தான் வந்து ஃபோல்டு ஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அதர் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப்.
ஸோ அட் லாஸ்ட் இந்த வீடியோல நம்ம முக்கியமான டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்றத நம்புறேன். இதோட ஓவர்வியூ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இதை பத்தி டீடைலா ஒவ்வொரு டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப், இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளூரசன்ட் மைக்ரோஸ்கோப், இது எல்லாத்தையும் பத்தி டீடைலா நான் வந்து செப்பரேட்டா வந்து வீடியோ போடுறேன். ஸோ அதையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் ஆல். இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பி படிக்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. அதாவது இப்போ நம்ம ஒரு சின்ன பொருளை பெருசாக்கி பார்க்கணும் அப்படின்றது தான் மைக்ரோஸ்கோப்போட கான்செப்டே. பட் ஆனால் அதில் ஒரு விஷயத்தில் வந்து லைட் யூஸ் பண்ணுறோம், ஒரு விஷயத்தில் வந்து ஃப்ளூரசன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை அப்படியே அது தலைகீழ கவுத்தி போட்டு இன்வெர்டட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் லைஃப்பில் இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு விதமாக வந்து திங்க் பண்ணுவோம், ஒரு ஆள் வேற ஒரு விதமாக வந்து திங்க் பண்ணலாம். பட் ஆனால் விஷயம் அப்படின்றது ஒன்று தான். ஸோ எப்பயும் வந்து நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் தான் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எதையும் முடிவு பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிடுங்க. திங்க் பாலாஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.